தெரிகிறவங்களுக்கும் கண்ணு தெரியாதவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? கண் தெரிகிறவங்களுக்கு அந்த பாதை வழி இருக்குது. அந்த வழியை கொண்டு கண்மணியில் அந்த உயிர் ஒளியை உணர்ந்துக்கிட்டு உள்ளே போகிறதுக்கு பாதை நமக்கு தெளிவாக இருக்குது. அவங்களுக்கு வெளியில் அந்த பாதை அடைபட்டிருக்கு. அப்போ அந்த பாதை அடைபட்டிருக்கிறதுனால அவங்களால உள்ளே போக முடியாது, உணர முடியாது கண்மணியில். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, கண் உள்ளே இருக்கிற உயிரை நினைச்சு உருகி இருக்கும்போது அவங்களுக்கு இறைவனுடைய அருளால் கண் பார்வை கிடைத்து அதன் மூலம் உணர்ந்து உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு. இந்த பிறவியில் அவங்க எடுக்கிற முயற்சினால மறுபடியும் ஒரு பிறப்பினாலையும் அல்லது இந்த பிறப்பில் தீவிர முயற்சினாலையும் அவங்க இறைவனை அடையலாம். இப்போ கண்ணு தெரியாதவங்களுக்கு நல்ல வழி இருக்குது. 7 திரை மறைப்பு இருக்குது, வினை திரை மறைப்பு. அவங்களுக்கு 8ஆவதாக ஒரு திரை மறைப்பு, பார்வை வெளிப்பாடு இல்லாமல் இருக்குது. அப்போ வெளிப்பார்வை தான் இல்லை, உள்ளே போகிறதுக்கு அந்த உயிரை உணர்றதுக்கு வழி. அவங்களும் ஒரு குரு மூலம் அதை உணர்வு பெற்று தீட்சையின் மூலம் உணர்ந்து அவங்களும் உயிர் ஒளியை நினைந்து உணர்ந்து தவம் செய்தால் அவங்களுக்கும் சாத்தியம்.